தேசிய அளவில் தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கைகள் எங்கு அதிகமாக இருக்கின்றது என்ற புள்ளி விவரத்தை ஒன்றியமே வெளியிட்டிருக்கிறது. 40,100 தொழிற்சாலைகளுடன் தமிழ்நாடு முதல் நிலையிலே உயர்ந்திருக்கிறது. இந்திய அளவிலே இந்த 40,000 5 ஆண்டுல தொடங்கப்பட்டது இல்ல, 40,000 5 வருஷத்துல தொடங்க. இந்த எண்ணிக்கை இந்த 4 ஆண்டுகளில் அதிகரித்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 50 வருஷமா பண்ணதோட விளைவு. 50 வருடமான தொடர்ச்சி. ஏன் 5 வருடத்துக்கு முன்பாக அது இல்லை, இப்போது ஏன் வருகிறது? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து, முறை சார்ந்த தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் தான் 15.24% இருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களும் இல்லை, தமிழ்நாட்டில் அது இருக்கிறது. ஏற்றுமதி, மின்னணு ஏற்றுமதி உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றிருக்கிறது. அதையும் தாண்டி உள்நாட்டு உற்பத்தியில உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது 2021 17 லட்சம் கோடியாக இருந்த உற்பத்தி தமிழ்நாட்டிலே 2025 31 கோடியே 19 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. 2 மடங்கு வளர்ச்சி. இதை தந்தது இந்த திராவிட மாடல் அரசு என்பதை படுத்துகிறது. தேசிய அளவிலே உயர்கல்வி சேர்க்கை 26% இருக்கிறது. ஆனால் இந்த திராவிட மண்ணான தமிழ்நாட்டில் தான் அது 51.3% இருக்கிறது. இதை விட ஒரு பெரிய சாதனை என்ன? இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் மிக மோசமான நிலையிலே இருக்கிறது உயர்கல்வி சேர்க்கையுடைய நிலை. இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய சாதனைகளை, சேவைகளை, ஆட்சியின் அதிகார திமிரி இல்லாத இந்த போக்கை முன்வைத்து மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடல் அரசுக்கு வாய்ப்பை தருவார்கள் என்று முதல் சுற்றிலே கூறி விடைபெறுகிறேன். நன்றி.